சென்டமாப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஜனவரி 20, 2025க்கான நடப்பு நிகழ்வுகளை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். யாழ்ப்பாணம் கலாச்சார மையத்துக்கு திருவள்ளுவர் பெயர். சரியா, யாழ்ப்பாணத்துல ஒரு கலாச்சார மையத்துக்கு வந்து திருவள்ளுவரோட பெயர் வச்சிருக்காங்க. திருவள்ளுவர் கலாச்சார மையம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க. அது வந்து ஆளுநர் வந்து பாராட்டியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது உங்களுக்கு வேணாம், ஆனா யாழ்ப்பாண கலாச்சார மையத்துக்கு திருவள்ளுவர் கலாச்சார மையம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க. அது முக்கியம். சரியா, அடுத்த நியூஸ் பாருங்க. ஸ்டார்ட் அப் மையமாக செங்கல்பட்டு. ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டத்தின் 9ஆம் ஆண்டு தொடக்க தினம் அண்மையில் கடைபிடிக்கப்பட்டது. நமது நாட்டில் 9 ஆண்டுகளில் உருவான புத்தாக்க நிறுவனங்களில் பாதிக்கும் மேற்பட்டவை 2ஆம் மற்றும் 3ஆம் நிலை நகரங்களை சேர்ந்தவையாகும். செங்கல்பட்டு, அம்பாலா, ஹிசார், பிலாஸ்பூர், குவாலியர் போன்ற நகரங்கள் ஸ்டார்ட் அப் மையங்களாக உருவெடுத்து வருகின்றன அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் வந்து சொல்லியிருக்காரு. சரியா, ஸோ ஸ்டார்ட் அப் மையமா செங்கல்பட்டுல வந்து ஸ்டார்ட் அப் வந்து ஆரம்பிக்க போறாங்க. அது மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். சரியா, அடிஷ்னலா எந்தெந்த மையங்கள்லாம் வந்துட்டு ஸ்டார்ட் அப் மையங்களா இருக்கு, செங்கல்பட்டு, அம்பாலா இதெல்லாம் கொடுத்துருக்காங்கல்ல, இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. சரியா, இதுல வந்துட்டு இவரோட பேர் மட்டும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எல்லை காவல் படையின் கூடுதல் டிஜிபி ஆகிறார். யாரு? தமிழக சிறப்பு டிஜிபி மகேஷ் குமார் அகர்வால் அவர்கள் வந்து எல்லை காவல் படையினோட கூடுதல் டிஜிபி ஆகிறார்னு சொல்லிட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா, மகேஷ் குமார் அகர்வால், அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இது சும்மா நீங்க ஒரு ஜெனரல் நாலேஜ், எல்லாருக்குமே தெரிய வேண்டியது. தனியார் மருத்துவமனைகளிலும் குழந்தைகளுக்கு இலவச தடுப்பூசி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொது சுகாதாரத்துறை வந்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க. சரியா, ஸோ இது வரைக்கும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல மட்டும் தானே போட்டுட்டு இருந்தாங்க தடுப்பூசி. அது இல்லாம தனியார் மருத்துவமனையிலும் குழந்தைகளுக்கு இலவச தடுப்பூசி போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொது சுகாதாரத்துறை வந்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அடுத்ததா, கொக்கோ இந்திய அணிகள் உலக சாம்பியன் போட்டிருக்காங்க. கொக்கோ விளையாட்டின் அறிமுக உலக கோப்பை போட்டியில் ஆடவர் மற்றும் மகளிர் அணி இரு பிரிவுகளிலும் இந்தியா நேபாளத்தை வீழ்த்தி ஓகேவா. ஸோ கொக்கோ விளையாட்டுல ஆண்கள் பெண்கள் 2 அணியுமே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நேபாளத்தை வீழ்த்தி சாம்பியனாக வரலாறு படைத்தது. சரியா, இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆடவர் பெண்கள் மகளிர் 2 பேருமே கொக்கோல வந்துட்டு சாம்பியன் ஆயிருக்காங்க. சரியா, அடுத்ததா, நடிகை ஹேமா மாலினிக்கு உஸ்தாத் குலாம் முஸ்தபா கான் விருது அப்படின்னு சொல்லிட்டு விருது வழங்கியிருக்காங்க. இவர் வந்து ரொம்ப ஒரு பழம்பெரும் இசைக்கலைஞர் தான் வந்துட்டு உஸ்தாத் குலாம் முஸ்தபா கான். சரி, அவரோட நினைவு நாள் வந்து கொண்டாடி இருக்காங்க. அதுல ஹேமா மாலினிக்கு வந்து அவரோட பேர்லயே வந்துட்டு விருது வழங்கியிருக்காங்க. உஸ்தாத் குலாம் முஸ்தபா கான் அப்படின்ற விருது வந்து வழங்கியிருக்காங்க. சரியா, அது அவரோட பேர் தான். இதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் நீங்க டெய்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா சென்டமாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.